வேணா பார்த்துக்கோங்க. ப்ரோ என் ஹஸ்பண்ட் என் கூடவே இருப்பாரு. ப்ரோ ஐ ரியலி மிஸ் ஹிம். சரி புரியுது. என்ன சொல்றதுன்னு தெரியல. சில விஷயங்கள் நம்ம கைக்குள்ள இல்ல. நம்ம அத ஏத்துக்கிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும், நம்மளால அத வந்து சரிகட்டவே முடியாது. அந்த ஃபீலிங்ஸ் நெறைய பேத்த நான் பார்த்துருக்கேன். நெறைய கண்ணீர் கதைகள் கேட்டுருக்கேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்கள தான் பிரிச்சு போட்டு காலம் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிறது எவ்வளோ கொடூரமான விஷயம். நான் கடவுள ஏன் நம்புறதில்லன்னு நெறைய பேர் கேட்கறதுக்கான காரணம், நல்லவங்க எல்லாரையும் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு பச்சை குழந்தை பசியில அழுகும், கடவுள் வேடிக்கை தான் பார்க்குறாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல துடிதுடிச்சு இறக்கவங்கள நான் கண்கூடா பார்த்துருக்கேன். கை போய் சிதறி கிடந்து அவன் கைய பார்த்து அழுதுட்டு இருக்கவங்கள பார்த்துருக்கேன். அப்பன்னா கடவுள் ஏன் இவ்வளோ வேடிக்கை பார்க்கணும்? ஏன் இவ்வளோ கொடூரமா இருக்கணும்? எனக்கு நெறைய நடந்திருக்கு. என்னால அடுத்த வேள சாப்பாட்டுக்கு நான் ஒரு மோசமான இடத்துல இருக்கேன். அடுத்த வேள சாப்பாடு எனக்கு கிடைக்கணும்னா, நான் அந்த வீட்ல இருந்து தான் ஆகணுங்கிற கட்டத்துலலாம் நான் இருந்திருக்கேன். சாரி நான் பர்சனலா எந்த சுகமும் சொல்லக்கூடாதுன்னு தான் நெனைப்பேன். பட் எல்லாருக்குமே ஒரு கொடூரமான ஒரு தவிர ஆனா அத எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ வாழ்க்கைய நம்பிக்கையா போங்க. நம்பிக்கையா கொண்டாடுங்க. உங்க குழந்தைகள நல்லபடியா பார்த்துக்கங்க. நீங்க சந்தோஷமா